கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 3:7, 2 Corinthians 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அதாவது என்ன, முதலாய் எப்படி எழுத்து கொடுக்கப்பட்டது, எழுத்து பலகை. நீங்கள் யாத்திராகமம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளிலிருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அதுக்கப்புறம் சொல்கிறார், உன் கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுத்துட்டு அவர் கர்த்தர்கிட்டருந்து இந்த காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு பேசி முடித்து எல்லாவற்றையும் வந்து வர்றாரு. வரும்போது மோசே கீழே இறங்கி வரும்போது அதே யாத்திராகமம் 34:29 பார்க்கிறோம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோட அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவருக்கு தெரியல. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். இப்போ எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க. மோசே 33ஆம் மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். காரணம் என்ன? மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படி உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். அப்போ என்ன, கர்த்தரோட இருந்து வரும்போது அவருடைய முகம் பிரகாசம் அடைஞ்சது. அதனால இஸ்ரவேல் தேச மக்கள் பார்க்க முடியல. அதாவது கர்த்தரோடு ஒரு முறை சந்தித்து வரும்போதே அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிரமாணம் என்ன கொண்டுச்சு? மக்களை சாவுக்கு ஏதுவான பிரமாணம் என்று சொல்லக்கூடியதாய். ரோமர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது, இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். அந்த கற்பனை மரணத்துக்கு ஏதுவான கற்பனையாய் இருந்துச்சு. அது என்ன, மோசேக்கு அப்படி ஒரு மகிமையை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரர் யாருமே பார்க்க முடியாதபடி அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தரை பார்த்துட்டு வரும்போது மோசேயினுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. அதனால யாரும் மோசையை பார்க்க முடியல. இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு சிந்திச்சு பாருங்கள். உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தோணலாம், அண்ணே நானும் ஒரு தடவை கர்த்தரை பார்த்துட்டேன்னா என் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு அந்த கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஹலோ ரகசியம்தான், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் மோசே மாதிரி இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தை இன்றைக்கி நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதோ நான் மோசே கூட இருந்தது போல் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுவதில்லை சொன்னேன். அது உண்மை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களை விட்டு என்னைக்கு பிரியாதவராக இருக்கிறாரு. நீங்கள் பெரிய பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள் என்பதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:27 என கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்பொழுதும் மகிமையில் இருக்கிறோம். நாம் தேவனை காட்டுகிறவர்களாய், தேவனை வெளிக்காட்டுகிறவர்களாய், அந்த மகிமையின் பிரகாரத்தை காட்டுறவங்களாய் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேலே அவ்வளவு பிரகாசமாக வர வேண்டும், அவ்வளவு பிரகாசமாக உண்டாகும். அதைத்தான் இங்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு?
மோசே ஒரு முறை மலையில் பார்த்துட்டு போனார். அவர் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அவரை எப்போதும் சுமந்து கொண்டு இருக்கிற நீங்கள் எவ்வளவு பிரகாசிக்க வேண்டும், எவ்வளவு ஜீவனை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வாழ்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மோசே ஒரு முறை சந்தித்து வந்த போதே அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. ஆனால் எப்போதும் உம்முடைய இருக்கக்கூடிய, எப்போதும் எங்களுக்குள் நீங்கள் ஜீவிக்கிறீங்க, எங்களுடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா கிருபை வரங்களையும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.